பேரறிஞர் பெர்னாட் ஷா, பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் சாக்ரடிஸ் என்றெல்லாம் நிறையா அறிஞர்களுடைய லிஸ்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, சொன்ன தப்பாக இருக்காங்க. அவங்க சொல்கிற ஃபிலாசபி சொல்கிறாங்க, தத்துவங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், பேரறிவு என்பது என்ன? சிற்றறிவு என்பது இந்த உலகியல் வாழ்க்கைக்கு உரியது சொல்வது சிற்றறிவு. சிற்றறிவு எதை எப்படி செய்யணும், இயம நியங்கள் எப்படி இருக்கணும். யோகாவெலாம் சிற்றறிவு தான். இயமங்கள் நியமங்கள், ஆசைப்படக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், மற்றவங்க நல்லா செய்யணும். இப்படி இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. புரியுதா? இது வந்து இயமம் கட்டுப்பாடு, நியமம் ஒழுக்குமுறைகள், ஆசனம் யோகா, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஒரே குறிக்கோள் இருப்பது, தாரணை மனதை சிதறடாமல் இருப்பது, தியானம் மனதை கண்ணை மூடி உட்காருவது, சமாதி ஈரோடு ஐக்கியமாகிடலாம். இதுதாங்க, இதுதான். இது வந்து சிற்றறிவு. இதற்கு அப்பால் ஒன்று இருக்கிறது பேரறிவு. கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷப்படுறோம், இன்பமாக இருக்கும், குழந்தை போட்டுக்கிறோம், அது சிற்றறிவு. முடிஞ்சு போச்சு. எத்தனை நோட்டி பண்ணாலும் அந்த உச்சவட்டம் அந்த ஒன்று தான். உச்சவட்டம் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அந்த ஸ்பேமோட லிமிட்டேஷன், அந்த ஆர்கஸோட லிமிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு இருக்குது. ஆணுக்குரிய வந்து பெண்ணுக்குரிய அந்த புளியிடும். ஆனால் இதற்கு அப்பால் ஒன்று இருக்குது. அது என்னது? பேரின்பம். உடலால் சேர்ந்து இன்புறாத அவசியம். கணவன் மனைவி சேர்ந்து உச்சக்கட்ட இன்பத்தை அடைஞ்ச பிறகு தேங்க்ஃபுல்லாக இருக்காங்களா? பெண்ணு கணவன் தேங்க்ஸ் சொல்வா, கணவன் மனைவிக்கு தேங்க்ஸ் சொல்வாள்ல, அது என்னது? அதுதான் பேரறிவு. அந்த பேரறிவு என்பது என்னவென்றால் இறை இன்பம், இறைவனோட அறிவு பேரறிவு. அந்த பேரறிவை அடைவதன் நோக்கம். அந்த பேரறிவை அடைந்து இறைவன்கிட்ட ஒப்படைத்து அவன் வழியில் நடப்பதாக நம்ம உறுதியிட்டு கொண்டால் அதுதான் பேரின்பம். அதுதான் பேரின்பம். பேரின்பத்தில் இருந்தால் சிற்றின்பங்கிற தேவையே இல்லை. சிற்றின்பத்தை கடந்தால் பேரின்பம் போய் ஆகணும். அதுக்காக சிற்றின்பத்தை கடந்துருங்க. இளமையில கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளை விட்டு பார்த்துங்க, அப்போ பேரின்பத்துக்கு போயிருங்க. கல்யாணம் பண்ண மாதிரி தலை தேடி போட்டே போனால் சிற்றின்பம் கிடைக்காது, பேரின்பம் கிடைக்காது. மேரேஜை போஸ்ட்போன் பண்ணக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பறிகொடுக்கிறீர்கள், இழக்கிறீர்கள். உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொண்டு சிற்றின்பத்தை கடந்து குழந்தை குட்டி பற்றி பேரின்பத்துக்கு போகும். பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க.